இன்றைக்கி பாலக் பன்னீர் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் பாலக்கீரையும் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு இதில் தண்ணியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம பாலக் பன்னீர் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாலக் பன்னீருக்கு அமுல் க்ரீம் பட்டர், இப்போ பட்டர் போட்டு தான் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போட்டு பாலக் பன்னீரை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கை பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வரேன், பன்னீரும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இது ஃபுல் ரெசிபி வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது ரெசிபி வீடியோ போடுறேன். இங்கே தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பாலக் பன்னீர் தோசை. எப்படி இருக்கு தோசையும் பாலக் பன்னீரும்? பாலக் பன்னீரா அது? தோசை பாருங்க எவ்வளோ மெலிசா, எவ்வளோ அழகா, ஹோட்டலை விட அவ்வளோ அழகா ஊற்றி இருக்கான். சரி, டேஸ்ட் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பன்னீர் பிடிக்காது? பிடிக்குது எனக்கு. இது இந்த பாலக் இது நல்லா இருக்கு. சரி, சூப்பராக இருக்க. இப்போ ராகி தோசை ஊற்றிருக்கேன் அம்மாவுக்கு. நேற்று நம்ம ராகி மாவு அரைச்சோம் இல்லைங்களா இட்லிக்கு, அந்த மாவில் வந்து இப்போ தோசை எனக்கும் அம்மாவுக்கும் ராகி. ஐயோ என்ன சூப்பராக இருக்க. பாலக்கு எப்படி இருக்கு? ஆமாம், இந்த தோசைக்கும் அதுவும் அப்படி இருக்கு. பன்னீர் சாப்பிட்டு பாரு. மலையாட்டுக்கு சொல்லல, செஞ்சு பாருங்க. வீடியோ வச்ச நல்லா இல்லைன்னு தோசை பாருங்க. நான் கத்துவேன். நான் சொல்றது கேளு. வீடியோ வச்ச உடனே பாலக் பன்னீர் நல்லா இல்லைன்னு சொல்லுவியா? என்ன டேஸ்ட்டுமா அந்த நெய் தோசை. டாடா உண்மையா என்ன சொல்றது, எல்லாரும் அவ்வளோ நல்லா இருக்கு. சரி சரி, சாப்பிடு. சூப்பர். நீங்க சேர்ந்து சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க. அந்த அம்மா சொன்னது உண்மை, நல்லா இருக்கு. இது ராகியும் ரெடி ஆயிடுச்சு. யாரும் ராகி ஊத்துனா சாப்பிட மாட்டாங்க. நல்லா இருக்குமா? சாப்பிட மாட்டேங்குதுங்களா? நாம தான் சாப்பிடணும். ஓகே மக்களே, இங்க பாருங்க இந்த தோசைய என்ன ஒரு மெலிசு கலரு. அது ராகி தோசை அப்படிதான் இருக்கும். அட்டகாசமா இருக்குது. அப்படியே அந்த நெய் ஊற்றி அதை சுட்டு அது சாப்பிட்றச்சு. அப்பா பாப்பா, சாப்பிடாத கூட நல்லா சாப்பிட்றோம். பன்னீர் வைக்கிட்டா? அந்த குழம்பு தான் கிரேவி. சூப்பர் சூப்பர். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். பாலக்கீரை, அதுவும் பன்னீர், ராகி தோசை, சக்கப்பரிசி, ராகி, உளுத்தம் பருப்பு எல்லாம் வச்சு எவ்வளோ அழகான தோசை பாருங்களேன். சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாருங்கள் ஆர்டரு. காலையில் நான் செய்யும் போது உங்களுக்கு ஷூட் பண்ணலை. இப்போ தான் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. டிஃபன் எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் காலைல. மீடியெல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது என்ன இது? தண்ணியில் போட்டு வச்சுக்கிறானுங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரியும். ஒயிட் ரைஸ், ரசம், இது வத்தல். அது கீழே சாம்பார் போலது ஃப்ரெண்ட்ஸ், என்னால் தூக்க முடியாது. அப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு.
இது பருப்பு பாயசம் போலது. இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அப்பளம் ஒன்றும் பொரிக்கணும், இன்னும் நேஷ்னல் பொரியல் செய்யணும். வடை சுட்டு வச்சுருக்காங்க. பொரியலுக்காக எல்லாம் கட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் அதை செய்யணும். இப்போ சொல்லு சொல்லு என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்ன சொல்லு. என்ன சொன்னேன்? இப்போ என்ன சொன்ன நீ? யாரு? நான் டாடி கிட்ட சொல்லிருந்தேன். நான் உனக்கு நீலுது நீலி. சோ ஏசி போடுங்க டாடி. அம்மா ஏய் உடனே ஏசி போட்றோம். வண்டியே ஸ்டார்ட் பண்ணல. அதான் இருக்கு. பாருங்க வாயடி. யாரோட பொண்ணு அப்படிதானே இருக்கும். ஓ அப்படியா? சரி சரி. அம்மா பொண்ணு இருக்கும். அம்மா அப்படி வரான் சட்டி மாதிரி. எங்க வரானே தெரியல. ஆமா இது போல தெரியலையே. நான் வெயிலுப்பா. நேரத்தை நம்ம வெளியே ப்ரோக்ராம் எங்கேயும் போக முடியல, வர முடியல. ஊருகா மாத்தி உடம்பு வைங்க பாருங்க. நான் அப்படியே ஏலகிரி இருக்கேன்னு. போயிட்டு வரலாம் டாடி சும்மா இது. பாண்டிச்சேரி போலாம். ஏன்னா ஹில் கிளைண்ட் ஸ்டேஷன் ஒருத்தர் நம்ம போன வாரம் ஆர்டருக்கு பண்ணோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு ஆர்டர் ஒன்று பண்ணோம். ஸோ அப்போ வந்து அவங்ககிட்ட நம்ம கார்டு வாங்கி நம்மகிட்ட பேசுனாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ஒரு வெட்டிங் ஒரு ஆர்டர் ஒன்று. டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் அது? ஸோ அதனால் வந்து அவங்க கம்மிங் சண்டே இல்லைன்னா எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா பாண்டிச்சேரி கொஞ்சம் முன்னாடி மரக்காணத்துக்கும் அது தாண்டி வர சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பேசுறதுக்கு நேரில் போகலாம். அப்படி பேசிட்டு ஜாலியா போலாம். அப்படியே பாடி ஈஸியாக அப்படி ஈஸியாக அவங்க மரக்காணம் ஈஸியர்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுகிறேன்னா நேரில் போகிற மாதிரி இருக்கும். அது வெட்டிங் அங்கே பண்ண சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில். பைத்தியம் அங்க பாத்துட்டே வண்டி எடுக்கிறானுங்க பாரு. சாப்பிட போகிறாங்க வண்டி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி எடுத்துன்னு ரோட்ல போவே முடியாது. நம்ம சும்மா போனா கூட வந்து இடிப்பானுங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் சொன்னாங்கன்னா சண்டே அப்படி ஏதாச்சும் அப்படின்னு பார்த்து ஃப்ரீ டைம் பார்த்துட்டு போய் நேரில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம் இல்லை. நீங்க நான் சத்தமா நான் பேசுறது கேக்குதா? அவரு பேசுறது கேக்குதா? சத்தமா பேசி நம்மளுக்கு பழக்கம் இல்லை. சத்தமா பேச முடியாது. மைக் இல்லாத சத்தமா பேச முடியாது. சத்தமா பேசணும். 100ல வால்யூம் வச்சா கூட உங்களோட வாய்ஸ் தொண்டை தான் அப்படி கிளியும் போன்ல பேசும்போது. அதுவே எங்களை திட்டினோம்னா பெரிய தொண்டையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓன்னு கத்துவாரு. ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரிக்கு ப்ரோக்ராம் வந்திருக்கு. கஸ்டமர் வந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் பேசுறது பாண்டிச்சேரியா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. சவுண்டா பேச முடியும். அது சவுண்டா பேசுறேன், தொண்டை தான் வலிக்குது. சரி சரி ஸோ ஓகே. அதுக்கு போக சொன்னா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நேரில் போய் பேசணும் கஷ்டப்பட்டு. அதான் ப்ரோக்ராம், வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி வச்சுட்டுமா பாய். அல்ல மாமா டென்ஷன் இன்ட்ரோ கொடுத்த உடனே பைன்னு முடிச்சு. ஆமா என்னோட கான்செப்ட் பேசி அவங்க பேசுவாங்க, நான் பேச மாட்டேன். இப்போ எங்க போறோம்? அப்படியே காலம் வெறுப்பா இருக்குது வீட்டில். வேலைன்னா வேலை ஓடும். நாளைக்கு ஒரு சின்ன ஆர்டர் ஈவினிங்கு. அது வந்து ஈவினிங் தான் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கும். அப்படியே போயிட்டு வண்டி டீசல் போட்டுட்டு போய் ஜூஸு சாப்பிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவோம். அப்படியே ஏதாவது பார்சல் அப்படியே வாங்கிக்கின்னு பார்சல் தான் சாப்பிட போறீங்களா? ஓகே சாப்பிட்றதுக்கு போகிறாங்களாப்பா. இந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. சாப்பிட போகிறது என்னமோ கம்மி தான், 3 பேர் தானே. டெய்லி வீட்டில் நேற்று சாப்பாடு டெய்லி போயிட்டு தான் இருக்கு, சாப்பிட்டு தான் இருக்கோம். சரி நீங்கள் ஏதோ பொண்ணு வாங்கி தரணும்னு சொல்லிக்கிறாங்க, போய் சாப்பிட்டு வந்தனால. சரி ஓகே போய் அங்கே பார்ப்போம். கொம்பு ஒன்று மதிச்சிருக்கோம் பத்தியா, அந்த மாதிரி ஒன்று இப்போ மதிச்சுன்னு வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் வீடியோ எடுக்காமல் அந்த இன்னும் மோசமாக இருந்துச்சு, எனக்கு முடியவே இல்லை. நான் வந்து என்ன அது வீடியோ போட்டிருந்தோம், பாலக் பன்னீர் வீடியோன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ முடிக்கவே முடியலையா.
வேலை அது இதுன்னு சரியாக இருந்துச்சு, அதான் முடிக்க முடியல. சரி மறுநாள் முடிக்கலான்னாலும் இது மாதிரி கட்டி வந்து ரொம்ப உடம்பும் கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சு. என்னால் எடுக்கவே முடியல. வீட்டில் வந்து ஆர்டரு மாற்றி மாற்றி வேலை இப்படியே போயிட்டுச்சு, எடுக்க முடியாமல். சரி இன்னைக்காச்சும் எடுக்கலாம் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் முடியல. இந்த மூக்கை வச்சு பாருங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு. இப்போ என்னடானா ஹோட்டலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இங்கே கரண்ட் இல்லையா, ஏசி போடல, ஒரே அனலாக இருக்க முடியலம்மா, எங்களால் முடியலன்னு. சரி பாப்பா என்ன சொன்னா, காரில் மம்மி நம்ம ஏசி போட காஞ்சிக்கலாம், டேடி வாங்கிட்டு வந்துட்டோம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறுப்பாக இருக்கு. சரி வாங்க. இன்னும் வெயில் என்ன டேடி எட்டி பார்க்குறாரு? சும்மா எட்டி பார்த்துருப்பாங்க. ஓ வாட்டர் பாட்டில் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டுமா? ஏம்மா வாங்கிட்டு வந்துடலாம், பாவம் கையில வேற அது வேறன்னு வச்சுட்டு. சரி இப்போ வாங்கிட்டு வா. ஓ வாங்கிட்டு வாம்மா. நீ போய் வாங்கிட்டு வா. ஓ இறங்கணும், நீ எப்படி இருந்தாலும் நீ தான் இறங்கணும். நான் இறங்க மாட்டேன். வெறுப்பேத்துனுங்க. அப்ப நான் தான் கார் ஓட்டி வீட்டுக்கு போனேன். நான் இறங்கவே டேடி மாட்டேன். பின்னாடி உட்காரட்டும். அவரே வராரு பேர், அவரே வராரு. இவங்க ஆன் பண்ணாங்களா என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு மாமாவே வராரு. மாடி வாங்கினா நான் தானே ஓட்ட போறேன் காரை. எதுக்கு இப்படி திறக்குறீங்க? வண்டி தான் கொடுக்குறோம். ஷோமா இறங்க என்னால முடியாது. ஆமா பண்ணிட்டாரு. எவ்வளவு ஸ்பீடா சாப்பிட போறோம். மம்மி வெறுப்பேத்தாத. வெளில வேற போய் வாங்குறதுக்கு முடியாது. பொடி ஐயோ பாருங்க எப்படி தலையில அடிக்குதா பாருங்க. 6 பண்ணி போறோம். நார்மல் பண்ணி போட்டோம். இங்க பாருங்க, இந்த கடையில தான் ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஆனால் வீட்டில் செய்கிறாங்க, செஞ்சு வைக்கிறாங்க அந்த கடைக்காரங்க, சூப்பராக இருக்கும். மாமா வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு வாட்டர் மெலான் வாங்கணும், வாங்கிட்டு இதை காமிக்கிற மாதிரி. இன்னும் உள்ளே போயிட்டே இருக்குடி, கடிச்சு சாப்பிட்டதுனால உள்ளே போயிட்டே இருக்கா. இங்கே பாருங்க ஃபுல்லாக கடிச்சு தின்னுட்டேன். நல்லா ரெட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு 80 ரூபாய் பழம் இது. இது ஒன்று வாங்கணும். இப்போது ஸ்நாக்ஸ் வேணுமா, பாப்பா அழுவுது, அதனால் மாமா வாங்கிட்டு இருக்கிறார். ஜிலேபி ஜாங்கிரி வாங்குறாரு. ஆமாம் உள்ளே வச்சுருக்காங்க போல கடவுள, அதான் வாங்குறாரு டாடி. தெரியுதுங்களா, அது விற்கிறாரு பாருங்க வாங்கிட்டு. அப்புறம் மதியானம் சாப்பிட்றதுக்கு பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து பைனாப்பிள், நாளைக்கு ஆர்டர் இருக்குது, அதனால பைனாப்பிள். எனக்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்று, ஆர்டருக்கு ஒன்று. டேஸ்ட் எப்படி இருக்குமா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சாப்பிட்டாச்சு, போய் பத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். டைம் என்ன ஆகுது தெரியுமா? 2:30 மணி ஆகுது. 2:30 மணிக்கு நான் 1:30 மணிக்கு கிளம்பணுமா, 2:30 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் படுக்க வேண்டியதான் சாப்பிட்டு. பிரியாணி நீ எங்க நீ ஆட்டி அப்படி காமிச்சினா எப்படி தெரியும்? சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ். இப்போ காமி, இப்போ காமி. சிக்கன் ரைஸ், எம்மி ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலான்னு போனோம், கரண்ட் இல்லை தேத்தி விட்டான். அதுதான் எங்க சாப்பிட போனா கரண்ட் இல்லையே. இதில் போட்டு போட வந்துடலையா? இதில் எந்தில் போட்டு கொடுங்க அவளுக்கு. கத்திரிக்காய், அப்புறம் ஆனியன், அப்புறம் குட்டி ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம் செல்வா மார்ட்டில் போய். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். ஏன் அது இதுலயே போடுங்க. பாப்பா கோல்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து திடீர்னு கோல்டாகி உடம்பு சரியாமல் இருக்குது பாப்பா. அப்புறம் நம்ம வாட்டர் மெலான் வாங்கிட்டு வந்தோங்களா,
நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, பாய்.